சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி. ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் வீட்டில் மனித மலம் குப்பைகள் கொட்டிய வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சவுக்கு சங்கர் வீட்டில் மனித மலம் குப்பைகள் கொட்டிய வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நேற்று முன்தினம் யூடியூபர் ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் வீட்டில் சிலர் சென்று மனிதமலம் குப்பைகள் கொட்டிய சம்பவம் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரஃபீக் இணைந்திருக்கிறார். ரஃபீக், கைது செய்யப்பட்ட அந்த 5 பேர் யார்? அவர்களின் பின்னணி குறித்து விவரிக்கலாம். நன்றி மோகன். சென்னை கீழ்பக்கத்தில் அமைந்துள்ள சவுக்கு சங்கரின் தாயார் வீட்டில் சவுக்கு சங்கர் இல்லாத பட்சத்தில் அப்பொழுது கழிவுநீர் ஊழியர்கள் ஒரு சில 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அங்கு வீட்டுக்குள்ளே நுழைந்து அத்துமீறி நுழைந்து அந்த கழிவுநீர்களை வீட்டு முழுவதும் போடப்பட்டு அங்கிருந்து தகாத வார்த்தைகளால் பேசக்கூடிய அந்த சவுக்கு சங்கரின் தாயாரை அதிகமாக தகாத வார்த்தைகளால் கழிவுநீர் ஊற்றக்கூடிய ஊழியர்கள் பேசியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் அதுக்கான காரணம் தற்போது காணப்படுகிறது. மேலும் அந்த சவுக்கு சங்கரின் தாயாரின் செல்போனை அத்துமீறி அந்த செல்போனை பிடுங்கி சவுக்கு சங்கர் தொலைபேசி எண்ணிற்கு வீடியோ காலிங் மூலமாக பேசியும் அவர்களை தவறாக வார்த்தை திட்டியும் ஊழியர்கள் அட்டூழியம் செய்துள்ள காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது அது மட்டுமன்றி இருக்கக்கூடிய இந்த வழக்கு தொடர்பாக சவுக்கு சங்கர் அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள நிலையில் அந்த காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்த கீழ்ப்பாக்கம் மாவட்ட துணை ஆணையர் நேரடியாக வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டார். மேலும் தற்போது சவுக்கு சங்கரினுடைய குற்றச்சாட்டு குறித்து காங்கிரஸில் இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகையின் மீது குற்றச்சாட்டு வைத்துள்ள நிலையில் தற்போது அதே காங்கிரஸில் இருக்கக்கூடிய தேவி என்ற நபர் மீதும் குற்றச்சாட்டு வைத்திருந்தனர். தற்போது இருக்கக்கூடிய போலீசாருடைய நம்பிக்கைத்தன்மையான விசாரணை நடைபெற்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இருக்கக்கூடிய காவல்துறை மீது இந்த வழக்கு விசாரணை செய்யக்கூடாது என்பது குறித்து டிஜிபி அலுவலகத்திற்கு மனு அளித்ததன் அடிப்படையில் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ள சவுக்கு சங்கர் தற்போது அந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் தற்போது விசாரணையின் அடிப்படையில் தற்போது கழிவுநீர் பணிகள் செய்து வந்த 5 பேரை தற்போது கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சிபிசிஐடி தொடர்ச்சியாக விசாரணையில் ஈடுபட்டு வரக்கூடிய நபர்கள் இவர்கள் யார், உண்மையாகவே கழிவுநீரில் இருக்கக்கூடிய அந்த துப்புரவு பணியாளர்களா அல்லது வேறு யாராவது இவர்களை அனுப்பி சவுக்கு சங்கரின் அத்துழைப்பில் ஈடுபடக்கூடிய நபர்கள் யாராவது இருக்கிறார்கள் என பலவிதமான கேள்விகள் அடுக்கடுக்காக கேள்வி விசாரணை மேற்கொண்டு வருகின்றன. தற்போது சிபிசிஐடி வழக்குகள் இந்த வழக்கு தீவிரப்படுத்த இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை காணப்பட்டு வருகிறது. மேலும் பல கட்சி தலைவர்களும் இந்த சம்பவத்திற்கு கண்டனங்களும் தெரிவித்து வருகின்ற நிலையில் இன்று மாலை 5 பேரை தற்போது சிபிசிஐடி அலுவலக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மோகன், உங்களுக்கு நன்றி ரஃபீக்.